Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 8ல exercise sum number 4 பார்க்குறோம். From the following particulars of Rahim Traders, prepare a bank reconciliation statement as on 31st March 2018. Bank reconciliation statement வந்து Rahim Tradersக்கு prepare பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2500. ஆன் த சேம் டே த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் 1,99,000. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பிபைடி போடுவோம்ல, ஓப்பனிங் பேலன்ஸ், அது வந்து கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்டாக நெகட்டிவ் பேலன்ஸாக இருக்குது 2500. அதே டேயில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1,99,000 இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம எந்த அமௌண்ட்டை வச்சு வேணாலும் சம் போடலாம். அப்படி போடும்போது இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் எடுத்து நம்ம சம்மை போட்டோன்னா நமக்கு லாஸ்ட்டாக எந்த ஆன்சர் கிடைக்கும், 1,99,000 கிடைக்கும். அதே மாதிரி 1,99,000 வச்சு நம்ம சம் போட்டோன்னா 2,500 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? லாஸ்ட் ஆன்சர். இப்போ எதை வச்சு வேணாலும் நம்ம சம் போடலாம். நம்ம வந்து ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் இந்த அமௌண்ட் வச்சு நம்ம சம் போடுவோம். இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்மெட், அப்படி ஒரிஜினல் மெத்தடா ஆப்போசிட் மெத்தடா அப்படின்னு பார்ப்போம். ஃபார்மெட்டில் பாருங்கள், ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஆப்போசிட் மெத்தட். அதாவது இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் இருந்தால் ஒரிஜினல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஓவர் டிராஃப்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் மெத்தடில் ஆட் பண்ண வேண்டியது லெஸ் பண்ண வேண்டியதுலாம் உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஆட் பண்ண வேண்டியதை லெஸ் பண்ணுவோம், லெஸ் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். சரி, வாங்க சம் போடலாம். ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் ஹெட்டிங் எழுதிங்க. பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரஹீம் ட்ரேடர்ஸ் as on 31st March 2018. இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு 2,500 வச்சு நம்ம சம் போகிறோம். ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் எவ்வளவு, 2,500. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். Interest on debentures of 700 was received by bank directly. Interest on debentures அப்படின்னா ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ் எல்லாம் ஒன்று தான். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து டேரெக்டாக ரிசீவ் பண்ணிடுறாங்க. டேரெக்டாக ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். அது ஒரு நமக்கு இன்கம், எப்போதுமே ஆட் பண்ணிக்குவோம். பேங்க்கில் வந்து ஆட் ஆகிடும், அப்போ நம்மளும் ஆட் பண்ணுவோம். இது வந்து ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோன்னா லெஸ் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுங்க, எப்போதும் ஆட் பண்ணியிருப்போம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், ஏன்னா அது ஒரு இன்கம் நமக்கு. இப்போது ஆப்போசிட் மெத்தட் போடுறதுனால அது என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். அப்போது லெஸ் ஐட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ரிசீவ்டு எவ்வளவு, 700 அப்படின்னு என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், அமௌண்ட் ரிசீவ்ட் பை பேங்க் த்ரூ RTGS அமௌண்டிங் டு 2 lakh omitted in the cash book. அமௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம், RTGS மூலியமாக பேங்க் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க 2 lakh. ஆனால் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகேவா? கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இப்போ இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, omitted in cash book 2 lakh, அதனால் லெஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 செக் இஷ்யூட் ஃபார் 1,800 2,000. 2 செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளவு, 1,800 2,000 on 29th March 2018க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒன்லி த செகண்ட் செக் இஸ் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். அதாவது செகண்ட் செக், ரெண்டாவது செக் வந்து பேமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. அதாவது பேங்க்கில் வந்து என்ன ஆகிடுச்சு, டெபிட் ஆகிடுச்சு. இந்த 1,800 ஃபஸ்ட்டு செக் மட்டும் ப்ரெசென்ட்டே ஆகலை. அவங்க வந்து பேங்க்கில் வந்து டெபிட் பண்ணவே இல்லை. அப்போது டெபிட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணிக்குவாங்க, பேங்க்கில் ஆட் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். செக் issued பட் நாட் ப்ரெசென்டட் எவ்வளவு, 1,800 அப்படி என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் கார் ஃபார் 1,000 பெய்ட் பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணுறோம், எதுக்காக, காருக்காக வந்து நம்ம பே பண்ணுறோம். அப்போது பேமெண்ட் இது. ஓகேவா? பேமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பேமெண்ட் எல்லாத்தையுமே லெஸ் பண்ணுவோம். இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஆட் ஐட்டத்தில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் எவ்வளவு, 1,000. ஓகேவா? இப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே போட்டோம், ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணிட்டோம், லெஸ் பண்ண வேண்டியதை லெஸ் பண்ணிட்டோம். இப்போ கால்குலேட் பண்ணோன்னா ஆட் ஐட்டத்தில் 1,000 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2,500 + 1,000 3,500. இந்த 3,500ல் லெஸ் ஐட்டம் வந்து 700 + 2 lakh + 1,800 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2,02,500 வரும். 2,02,500லேருந்து 3,500 லெஸ் பண்ணிங்கன்னா
1,99,000 இது வந்து மைனஸில் வரும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே தான் நம்ம நெகட்டிவ் பேலன்ஸ் தான் போட்டுட்ருக்கோம், அதனால் மைனஸில் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சம்மில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா, பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருச்சு. அப்போது என்ன எழுதுவீங்க, இங்கே ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக்குன்னு இருக்கிறதுனால ஹெட்டிங், இங்கே என்ன பண்ணீங்க, பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.